மேடை நாடகங்களில் ஆடி வந்த தாமரை செல்விக்கு நல்ல அறிமுகத்தையும் வாழ்க்கையும் கொடுத்தது விஜய் டிவி தான். யார் அப்படின்னே தெரியாமல் இருந்த தாமரையை பிரபலப்படுத்தினது விஜய் டிவி. பிக் பாஸ் சீசன் 5ல் போட்டியாளராக தாமரை செல்வி கலந்துக்கிட்டாங்க. அந்த சீசனில் பிரியங்கா, பாவனி, அமீர் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் தன்னுடைய இயல்பான பேச்சாலையும் தைரியத்தாலையும் பிக் பாஸ் வீட்டில் 90 நாட்கள் இருந்தாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமானாங்க தாமரை செல்வி. பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணலைனாலும் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தாமரை செல்வி பிபி ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில தன்னோட கணவர் கூட கலந்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியல்ல முக்கியமான ரோல் நடிச்சு வந்த இவங்க திடீர்னு சீரியல்ல இருந்து விலகினாங்க. இதையடுத்து திடீர்னு தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க தாமரை. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யாரையும் நம்ப கூடாதுமே, அதாவது யாரையும் இல்ல, யாரை நம்பணும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு நம்ம பழகணும். எங்க வீட்டு பக்கம் சொல்லுவாங்க, ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படிம்பாங்க. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளேயும் ஒரு 2 ஆமை வந்தது. அந்த 2 ஆமை வந்ததுனால என் வாழ்க்கை நல்லா இருக்கு. மற்றபடி நிறைய சின்ன பின்னமா ஆயிருக்கு. ஆனா ஆமைகள்லாம் நல்லாதான் இருக்கு. ஆமை புகுந்த வீடு மட்டும் தான் கொஞ்சம் சரியில்லை. இந்த நிலையில சீரியல்ல இருந்து விலகினதை பத்தி தாமரை ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது விஜய் டிவி தான். பிக் பாஸ் நிகழ்ச்சி எனக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு. அந்த நிகழ்ச்சியில மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுனால நான் 90 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேன். அதை தொடர்ந்து எனக்கு விஜய் டிவியில சின்ன மருமகள் சீரியல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நல்ல கதாபாத்திரத்தை நடிச்சுட்டு இருந்தேன். அதே நேரம் சின்ன சின்ன நிகழ்ச்சிக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் சீரியல் ஷூட்டிங்க்கு என்னால் தேடி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால அந்த சீரியல்லேருந்து என்னையை தூக்கிட்டு வேற ஒரு நடிகை போட்டுட்டாங்க. இது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இப்போ சினிமாவில் கவனம் செலுத்தி வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ சரத்குமார் நடிப்பில் வெளியாக இருக்கிற ஆலி படத்தில் நடிகர் வையாபுரோட மனைவியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜீ தமிழில் கில்லாடி ஜோடிஸ் நிகழ்ச்சிக்கும் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கலந்துக்கிறதுக்காக நானும் என்னோட கணவரும் போயிருந்தோம். மலை ஏறணும், கடலில் குதிக்கணும், பலவிதமான சாகசங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல திகிலான விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு நானும் என்னோட கணவரும் தயார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி அந்த பேட்டியில் எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது.